எந்த பிரச்சனையும் இல்லாம நானும் என் பேத்தியும் நிம்மதியா இருந்தோம். யாரு கண்ணுப்பட்டுச்சோ நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இனிமையாவது நாங்க நல்லபடியா இருக்கணும். பாட்டி, ஒரு கொலை குற்றவாளி கூட தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு தூக்கு தண்டனை கைதியை கூட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. நான் என் ஆசையை சொல்ல வரல, என் ஆதங்கத்தை சொல்றேன். அது கூட கேட்க மாட்டீங்களா? பாட்டி, என்ன யாருமே புரிஞ்சுக்காம அணு அணு வேதனைப்பட்டு சாகிறத விட ஒரே இந்த கோயில உயிர் போகட்டும். கேளுப்பா. பிறந்ததுல இருந்து என்ன யாரும் அடிச்சதும் இல்ல, அணைச்சதும் இல்ல. born with the silver spoon ன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பிறக்கும் போதே கையில கொல்லிக்கட்டையோட தான் பிறந்தேன். ஒவ்வொரு அம்மாவும் தான் குழந்தை தத்தி தத்தி நடந்து வர அழக பார்த்து ரசிப்பாங்க. ஆனா நான் முத நடந்ததே எங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்கத்தான். பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா செத்த 3வது நாளே எங்க அப்பா அதை நிரூபிச்சாரு. அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா இருக்காருன்னு எனக்குள்ள இருந்த சின்ன நம்பிக்கையும் போயிடுச்சு. அப்பா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. எங்க அப்பாவுக்கு 2வது கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாண வீட்லயே நான் யாருக்குமே வேண்டாதவன் ஆயிட்டேன். நான் ஒரு அனாதைங்கிறதையும் எனக்குன்னு யாருமே இல்லைங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொதுவா இருக்கிற பலவீனத்தை பயன்படுத்தி என் சித்தி எங்க அப்பாவை என்கிட்ட பிரிச்சாங்க. யாருடைய அன்பும் பாசமும் அரவணைப்பும் இல்லாம நான் வளர்ந்தேன். என் சித்திக்கு ஒரு குழந்தை பிறந்தது. எல்லா அம்மாவும் நிலாவை காட்டித்தான் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க. ஆனா என் சித்தி என்ன காட்டித்தான் அவங்க குழந்தைக்கு சோறு ஊட்டினாங்க. காஞ்ச வயிறோட, கண்ணில் ஏக்கத்தோட, கடைசி ஒரு வாய் சோறாவது கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா என் சித்தி அந்த கடைசி உருண்டையை கூட எங்க வீட்டு நாய்க்குத்தான் போடுவாங்க. நான் வளர்ந்து பெரியவனானா எங்க சொத்துல நான் பங்கு கேட்பேனோன்னு என்னை கொலை பண்ண ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணாங்க என் சித்தி. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஊரை விட்டே ஓடி வந்துட்டேன். அந்த வயசுல மெட்ராஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பசி ஒண்ணுதான். என் தேவைகளுக்காக மட்டுமே நான் ஏமாத்த ஆரம்பிச்சேன். ஒரு நாள் என் தேவைக்கு மேல நான் ஆசைப்பட்டதே இல்லை. வாழணும்னு மட்டும் தெரிஞ்ச எனக்கு இப்படித்தான் வாழணும்ன்றது தெரியல. உங்க காம்பவுண்ட் வந்த பிறகு சுமித்ராவோட அன்பு அரவணைப்பு எனக்கு கிடைச்சப்போ செத்து போன எங்க அம்மாவே திரும்ப கிடைச்சதா சந்தோஷப்பட்டேன். ஆனா சுமித்ராவுக்கு நான் தகுதி இல்லைன்னு என் மனசாட்சி உறுத்தினப்போ அவகிட்ட இருந்து விலக நினைச்சு என்னை பத்தி சொன்ன போது அதை அவ விளையாட்ட எடுத்துக்கிட்டா. ஒரு பொண்ணுக்கு நீ தகுதி இல்லைன்னு நினைச்சு ஒதுங்கிறத விட
அந்த பொண்ணுக்கு தகுதியானவனா உன்னை ஏன் மாத்திக்க கூடாதுன்னு என்னை கேட்டீங்க. அதுதான் என் வாழ்க்கையில நான் கேட்ட முதல் அறிவுரை. புது மனுஷனா வாழணுன்ற ஆசையோட வேலை தேடி போனா ஒரு அம்மாவுக்கு உதவி பண்ண போய் திருடன்ற பழிய சுமந்தேன். சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் சரியா அமைஞ்சா கண்ணகியை கூட வேசி நிரூபிச்சலாங்கிற போது ஏற்கனவே ஏமாத்துக்காரனா இருந்த என் பக்கம் எந்த சாட்சியும் இல்ல. ஒரு தப்பு செஞ்ச என் மேல உங்க வீட்டுக்கு புதுசா வந்த மகேஷ் பல தப்புகளை நான் பண்ணதை அவங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். முடிவு உங்க கையில தான் இருக்கு. முடிவில்லப்பா, இனி ஆரம்பந்தா. தவம் இருந்த பலன் வரந்தா, சாபம் கிடையாது. பட்டு காலையே படும், கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி உனக்குள்ள இவ்ளோ சோகம் இருக்குன்னு தெரியாம நானும் உன்னை திட்டி காயப்படுத்திட்டேன். சுமித்ராவும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டா. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்பவே இந்த சந்தோஷமான விஷயத்தை சுமித்ரா கிட்ட சொல்றேன். பிழைக்கு பொண்ணு கிடைச்சா தொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா சோழி கிடைச்சதும் வழி அணைச்சா செலையில வந்த சன்னி மல்லையா பேரூரில் உள்ள கோயில் சிலையா ஆலையில நெய்யும் சிப்பரத்தியா ஆசையில என்ன நெய்ய வந்தியா பிழைக்கு பொண்ணு கிடைச்சா தொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா சோழி கிடைச்சதும் வழி அணைச்சா செந்தூரு பூவே சின்ன வெளிலாவே என்ன வேணும் கேடு இல்லாம கீழு பக்குவ மகளு நான் தானே ஆளு இடுப்பு மடுப்பிலும் அடியே இனிப்பு இருக்குது உதடு ஒரு சிதா இந்த உசுரம் உருகுது சொன்னக்க போதும் லுட்டி அடிப்பேன் அச்சங்க போகும் அப்புறம் கூட தொப்புளுக்கு மேலே பம்பரம் விட பிழைக்கு பொண்ணு கிடைச்சா கொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா சோழி கிடைச்சதும் வழி அணைச்சா அச்சாரம் போடு அப்புறம் தான் கேளு ஆசை என்ன தாரே முத்தாட வேணும் முன்னு தட்டு காட்டு மந்தார குண்டு ரொம்ப உரசி எடுக்கு தாயே உதடு வலிக்குமே பின்னே மனசு இனிக்குமே பேசிக்கார பொண்ணு சின்ன சிறுசு தாங்காத சாமி ரொம்ப இழுசு விட்டாக்கு வருமா இந்த வயசு வேணாண்டி வெக்கம் ரொம்ப பழசு பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா கொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா சோழி கிடைச்சதும் வழி அணைச்சா செலையில வந்த சன்னி மல்லையா பேரூரில் உள்ள கோயில் சிலையா ஆலையில நெய்யும் சிப்பரத்தியா ஆசையில என்ன நெய்ய வந்தியா
சுமித்ரா, சுமித்ரா. ஆளை கூட காட்டாம எங்க போயிட்டு இது வேற நேரங்காலம் தெரியாம. ம். கேஸ் லீக் ஆகிற மாதிரி இருக்க. ம். திறந்தே வச்சுட்டு போயிருக்கா பாரு. ச்சே, இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மறுபடியும் சேலைய மாத்தணும். எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அதை திறந்து விட்டுட்டு அவ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்ட. ஐயோ, பிரசாதத்தை இங்கேயே வச்சுட்டேன் பாரு. ஐயோ பாட்டிமா, என்னாச்சு உங்களுக்கு? பாட்டிமா, தெரியல. பாட்டிமா, பாட்டி, பாட்டி மெதுவா. ஐயோ பாட்டிமா, ஐயோ ரத்தம். தெரியல, நான் ரூம்குள்ள இருந்தப்ப பாட்டிமா அலற சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தா கீழே கிடக்குறாங்க. டாக்டர், பாட்டிமாக்கு எப்படி இருக்கு? பின்மண்டல பலமா அடிபட்டதுனால சுயநலம் இல்லாம இருக்காங்க. எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்கோம். ரிசல்ட் வரட்டும் பார்க்கலாம். அவங்க இன்டென்சிவ் கேர்ல இருக்காங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சுமி, அழாத அழாதடா, உட்கார். சுமித்ரா, பாட்டிக்கு என்னாச்சு? அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களான்னு பாக்க வந்தியா? பாட்டியை பத்தி விசாரிக்க நீ யாரு? என்ன சுமித்ரா இப்படி கேட்டுட்ட? பாட்டி நல்லா ஆகணுங்கிறதுல நம்மளை விட சாருக்கு தானே அதிகம் ஆக்குற. பாட்டி நல்லா ஆயிட்டா சார் பையனுக்கு காவடி எடுப்பாரு, மருந்து மளிகை மொட்டை கூட போடுவாரு. நீங்க நானும் அதை செய்வோமா? ஹாஸ்பிடல்ல வந்து ரவுடித்தனம் பண்றேன். சொந்தோன்னு இருக்கிற ஒரே பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ யாரு, நான் யாரு? எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் இப்படி
இப்ப என்ன ஆஸ்பத்திரியில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே? இங்க பாரு, 24 மணி நேரம் ஆஸ்பத்திரியிலே இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு தகவல் உனக்கு அனுப்புறேன். போதுமா? நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமன புரிந்தேன், நான் ஏன் பிறந்தேன். என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. கோபால், இந்த மெழுகுபத்தி இருக்க அது தன்னையே. சார், இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போடி போயிருவாங்க. அது தன்னையே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வாழ ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்க? சூர், டெபினெட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே. ஹரிச்சந்திரன் கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம், ஆ. அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஓ. ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன டாவா? ஆமா. ஐயோ என் காலே. அப்ப தலை ஒண்ணுது இல்லையா? ஐயோ என் தலையா. கால் ரொம்ப வலிக்குதா? சமா, என்னங்க இத கைய புடுக்குறீங்க? யோ, கைய பிடிக்கலையா? பல்ஸ் பாக்குறேன். பல்ஸ் வாயில இருக்குது பாருங்க. யோ, அது பல்லு, நான் பாக்குறது பல்ஸ். இது சரியான லொல்ஸ் போல் இருக்குது. ஆமா, எப்படி இப்படி ஆச்சு? அப்படி காலங்க சாம. தர்கால இவன் நம்ம பண்டாட்டிங்க. ஆளை பாத்தீங்களா? இந்த நாய் இருக்குங்களா, ராத்திரில தென்னந்தோப்புல போய் கள்ள குடிக்கிறது பழக்கங்க. நேத்து ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சுப்பட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க. எனக்கு தாங்க முடியலைங்க. குடிச்சு தூணுல கட்டப்பட்டங்க. கட்டெல்லாம் அவுத்துப்பட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறிச்சிருக்காளுங்க சாம. ஆமா, வாயில என்ன இவ்வளவு பெரிய பிளாஸ்டர்? குப்புற விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க. ஓ, மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 days இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். சாம, 10 நாள் இங்க இருக்கணும். 10 நாளுங்களா? ஆ. ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டுதலுங்க. ஆமா, இந்த அம்மா என்ன கேக்குது? மறுபடியும் கண்ணு கேக்குறாளுங்க. வா. நான்சென்ஸ். டேய், மறுபடியும் தியாகம் பண்ணணுமா? மேடம், உங்களையும் மிஸ்டர் மகேஷின் டாக்டர் கூப்பிட்டாரு. ஹாய் டாடி. மகேஷ், என்ன ஆச்சு? கிழவி என்ன நிலைமையில இருக்கா? இன்னைக்கோ நாளைக்கோன்னு புரியல. இழுத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சோ. டேய், இப்ப எந்த போட்டு வச்சுக்கிட்டேங்க வந்த? உன்னையில என்னோட அப்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மனசாட்சி இல்ல? பெருசா கேஸ் போட்டு பாட்டிமாவை கோர்ட்டுக்கு இழுத்த. சொத்தா முக்கியம், சொன்னதா முக்கியம். டாக்டர் கூப்பிடுறாரு, டாக்டர் போய் பாக்க. இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க. இது வரைக்கும் நீ பாட்டிமாவுக்கு பண்ண பாவத்துக்கு கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்து பாட்டிமாவுக்கு ஏதாவது உதவி செஞ்சா அப்போ அதற்கு புண்ணியம் வந்து சேரும். பெருசு பறக்கும் போதே காலி எப்படி இருந்துச்சா? இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தது. படா கேப் மார்த்தனம் பண்றதுன்னா எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கரண்ட் ஷாக்ல தூக்கி எறியப்பட்டு பின்மண்டல பலமா அடிபட்டதுனால பிரெயின் ஹெமரேஜ் ஆயிருக்கு. மூளைக்கு போற ரத்த குழாய்கள் செதஞ்சிருக்கு. கபாலத்துல இருக்க ரத்த கசிவை நீக்க கிரண்யாட்டிமிங்கிற ஆபரேஷன் பண்ணணும். உடனடியா ஆபரேஷன் பண்ணாட்டி மூளையோட இயக்கம் படிப்படியா குறைஞ்சி அவங்க மரணமடைய வாய்ப்பு இருக்கு. ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மகேஷ், சுமித்ரா, அழாத சுமித்ரா. நான் இருக்கேன்ல. 1 லட்சம் என்ன, 1 கோடி ஆனாலும் நான் செலவு பண்றேன். அசத்திட்டடா. என்னமா நடிக்கிற? பாட்டிமாவா? ஐயோ ஐயோ ஐயோ, பாசம் பொங்கி வழியுது. எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணுவியா? என்ன தாராளம், என்ன தாராளம். தாங்க முடியலடா. ஏண்டா, செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம். அப்புறம் எப்படிடா குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிற? தட்ஸ் மகேஷ். கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தப்பவே செத்து தொலைஞ்சிருக்க வேண்டிய கிழவி ஏமாத்திட்டா. பரவாயில்ல, இப்போ ஒண்ணு கேட்டு போகல. இன்னும் 24 மணி நேரத்துல கத்து இன்றி ரத்தமின்றி அகிம்சா முறையில கிழவி போய் சேர்ந்துருவா. பணத்துக்கு வேற ஏற்பாடு எதுவும் நடந்துட கூடாது அப்படின்றதுனால தான் பணத்தை நானே கொடுக்கறதா ஒத்துக்கிட்டேன். எப்படி? அட பாவி, நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியே. ஷாக்கா இருக்கா? நான் நடிகரன் தெரிஞ்சுக்கிட்டியா?
டூ லேட் மா டூ லேட். அன்னைக்கு உன் ஆளு அதாண்டி யுவர் பாலு. அவன் உன்னை கெடுத்துட்டா சொல்றாமான்னு போய் சொல்லி கொற்ற மழையில அவனை நாய் மாதிரி அடிச்சு விரட்டினே. அப்ப என் நடிப்பு உனக்கு தெரியலையா? நானே 4-5 ரவுடிங்களை செட் பண்ணி வீடு பூந்து உங்களை எல்லாம் அடிக்க சொல்லி கூடவே நானும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அடி வாங்கி அந்த பழிய உன் ஆளு அதாண்டி யுவர் பாலு அவன் மேல போட்டனே. அப்ப கூட என் நடிப்பு உனக்கு தெரியலையா? ஓகே, இப்ப நீ வந்துட்ட, எல்லா விஷயமும் உனக்கு நேரடியா தெரிஞ்சு போச்சு. எனக்கு டென்ஷன்ல நான் கஷ்டப்பட்டு நடிக்க வேணாம், எல்லாமே ஓபன் பிளே தான். இன்று தொடர் உண்ணாவிரதத்தின் 4வது நாள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். அப்படிப்பட்ட புனிதர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே இன்று ரத்த ஆறு ஓடுகிறது. எங்கு பார்த்தாலும் துப்பாக்கி சூடு, குண்டு வெடிப்பு. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும். அதற்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் நம் இதய தெய்வம் ஜேபி அவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். சார், உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி மேலெடுத்த உத்தரவு. போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! எல்லாரும் அமைதியா. அன்பு, அமைதி, ஆக்கம், இது நம்ம பாடுபட்டு வளர்த்த கொள்கை. அதை நாமே அழிக்கலாமா? சட்டம் தன்னோட கடமையை செய்யுது, அதை நம்ம தடுக்க கூடாது. எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஐஜி சார், போலாமா? எஸ் சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் தமது அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று இந்தியா திரும்பினார். நாட்டில் வன்முறை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரதம் தொடங்கிய மக்கள் கழக தலைவர் திரு ஜேபி இன்று சென்னையில் கைது செய்யப்பட்டார். காவல்துறை வேனில் ஏறும் பொழுது மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். என்ன தைரியம் இருந்தா நம்ம தலைவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க.
கடையை சாத்தி கலவரம் பண்ணி என்னைய கீழ்ச்சிங்க. நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு இந்த கவர்மெண்ட் என்ன ரிலீஸ் பண்ணணும். சாமா தூக்கமப்புல குதிரை அமைக்கிறாதுங்க, குண்டு வெடிச்சிடும். பாலு, கோபால், பாட்டிக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க கோபால், பாட்டிக்கு எப்படி இருக்கு? உடனடியாக ஆபரேஷன் பண்ணலன்னா பாட்டி பிழைக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். ஆபரேஷன் பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் செலவாகும். அவனுங்களும் பணம் கட்டுற மாதிரி தெரியல. அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போவோம்? 1 லட்சமா? நீங்க இங்க இருந்து பாட்டியை பாத்துக்கங்க. நான் எப்படியும் பணத்தோட வரேன். என் உயிரை அடமான வச்சாவது பாட்டியை காப்பாத்தணும். 1 லட்சம் ரூபாய் நீ எப்படிப்பா பெரட்டுவேன்? என் உயிரை கொடுத்தாவது 1 லட்சம் ரூபாயோட வரேன். உயிரை கொடுத்தாவது பணத்தோட வரேன்னு சொன்னியே. நீ சொல்ற இடத்துல நாங்க பணத்தை தரோம், நாங்க சொல்ற இடத்துல நீ உயிரை கொடு. புரியல? எங்க தலைவரை கைது பண்ணதை கண்டிச்சு நீ தீ குளிக்கிற. பணத்தை வாங்கிட்டு நீ ஏமாத்திடக் கூடாதுல்ல. அதனால நீயா மனப்பூர்வமா தீ குளிக்கிறதாக போலீஸ் கமிஷனருக்கு ஒரு லெட்டர். நீ கையெழுத்து போட்டா மட்டும் போதும், மேட்டரை நாங்களே ஃபில்அப் பண்ணிட்டோம். நீ நினைச்சா கூட தப்பிக்க முடியாது, நாங்களே கொளுத்திடுவோம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் யாருக்கும் எந்த நல்லதும் செஞ்சதில்லை. இந்த அனாதையோட உயிருக்கு ஒரு விலை கிடைக்குதுன்னா அது சுமித்ராவோட பாட்டியை காப்பாற்ற பயன்படுத்தும். திருடனா சாகிறத விட திருந்தன மனுஷனா சாகுறோங்கிற சந்தோஷமே எனக்கு போதும். இந்தா இதுல கையெழுத்து போடு. தாராளமா கையெழுத்து போடுறேன். இந்த 1 லட்சம் ரூபாய நுங்கம்பாக்கத்துல இருக்கிற லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல்ல ரங்கம்மாள்ன்ற பேர்ல கட்டிருங்க. அவங்க பிழைக்கணும், அதுதான் முக்கியம். பாத்துறங்க கால் சுடுக்க போகுது. ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களாக்கா? குட் மார்னிங்க, குட் நைட்டுங்க. சுமித்ரா, அங்க என்னையா பாக்குற? நீ என்னத்தையா பாக்குறா? கட்டுப்படி. யோ, இது ஹாஸ்பிடல் நினைச்சா இல்ல வேற ஏதாவது நினைச்சா? அந்த பொம்பளை என்னையா தராரு? சாமா நடந்தா கால் சரியாட்டணும் தானுங்க சாமா சொன்னங்க. ஆமா, அதனாலதான் என் பொண்டாட்டியா ஜாக்கிங் கூட்டிட்டு வந்தேன். ஆளு பர்சனாலிட்டியா இருக்கிறாங்கிறதுக்காக இந்த ஆளு வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு என் முன்னால காட்டி போடுக்கிறானுங்க. சாமா நானும் மானசம் தானுங்க. சாமா கால் சரியில்லாங்கிறதுக்காக என் முன்னாலேயே ரேப் பண்றாங்க. ஐயோ, நீ அக்கா தங்கச்சி? ஆமா, இந்த காலத்துல அப்படி தனியா நடக்க முடியல. பொம்பளைங்க பாருங்க, திருட்டு பைய மாதிரி முள்ளக்கிறான். இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டுட்டு போய் முட்டைய கால்த்துங்க. சாமா சுமித்ரா, சுமித்ரா. கோபால், மேடம், நேத்து பாட்டி ஆபரேஷனுக்காக 2 பேரும் வந்து பணம் கட்டினாங்க. உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த லெட்டர் கொடுத்தாங்க. இப்ப பாட்டிக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. சுமித்ரா, உன்னை இழந்தாதான் இன்னொன்னு பெற முடியும்னு சொல்லுவாங்க. என் உயிரை இழந்தாதான் நான் நல்லவங்கிற பேர் பெற முடியும்னு விதி இருக்கும்போது அதை மாத்த யாரால முடியும்? கோவலன் குற்றமற்றோன்னு நிரூபிக்கிறதுக்காக கண்ணகி மதுரை எரிச்சா. இந்த பாலு குற்றமற்றோன்னு நிரூபிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால என்ன நானே எரிச்சுக்க போறேன். எப்படியாவது போய் பாலுவை காப்பாத்தணும். சீக்கிரம். Please, கோபால், சீக்கிரமா போங்க.
கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சிருச்சுடா. இனிமே இந்த காம்பவுண்ட் இனிமே இந்த காம்பவுண்டும் சுமித்ராவும் கோயம்புத்தூர் மாப்பிள்ள கண்ட்ரோல் தான். இந்தாங்க. பாட்டி வேற கையே ஜஸ்ட் மிஸ். பாத்தீங்களா, ஹாப்பியா இருக்கிற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றான்.